முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி சிரிச்சா நம்ம பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. சட்டசபையில் விஜய் அவர்கள் அப்படி சிரிச்ச 2 மொமெண்ட் பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்பவமே குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏயான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான். அவர் பேசும்போது அறநிலைத்துறை அமைச்சருக்கு பதிலாக சாமித்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்துட்டு சிரிப்பு அடைக்க முடியாமல் கையை முகத்தில் வச்சு சிரிச்சிருந்திருப்பாரு. ரெண்டாவது சம்பவம் திமுக எம்எல்ஏவான ராஜேந்திரன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நிதித்துறை அமைச்சரை பார்த்து எந்த ஒரு உச்சரிப்பு பிழை இல்லாம தூய தமிழ்ல பட்ஜெட்டை பத்தி வாசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. நினைக்கிறேன் ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. சபாநாயகர் உடனே நீங்க தூய தமிழ்ல பேச சொல்றீங்க, ஆனா நீங்க பேசும்போது பட்ஜெட் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அது தூய தமிழ்ல நிதிநிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சபாநாயகர் சொல்லி இருந்திருப்பாரு. நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம நிதித்துறை அமைச்சருக்கு பிபி 120 இருந்தது போல இருக்கு. அதே மாதிரி எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் பேசும்போது பிபி ஆட்டோமேட்டிக்கா 200 போயிடுச்சு போல. பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கும் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர், மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா?